உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது கிருஷ்ணரோட ஆரத்தியா? நிஜமாவா பாட்டி? உண்மையதான் சொல்றேன். ஆர்வமா இருக்கா? ஐஸ்கிரீம் கூட நான் இவ்ளோ ஆர்வமா இருந்தது இல்ல. ஒண்ணும் புரியல. ஏதாவது பண்ணு மோகன். ராதாவ அந்த அட்டைப்பூச்சி கிட்ட போக விடாத. மோகனையா, அது என்னன்னா மிச்சம் இருக்கிறத நம்ம நாளைக்கு படிக்கலாம். நான் இன்னைக்கு கிருஷ்ணரோட ஆரத்தியை பார்க்க போயிட்டு வரேன். வாங்க போலாம். ஆனா அது அப்படியே போவ. எங்க போற? அது கிருஷ்ணரோட ஆரத்தியை பார்க்க போறேன். என்னது? படிப்பை இப்படி பாதியிலே விட்டு போனா அந்த சரஸ்வதியை அவமானப்படுத்துற மாதிரி. இப்ப நீ கிருஷ்ண பரமாத்மாவுக்காக சரஸ்வதி தேவி அவமானப்படுத்தினா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சரஸ்வதி தேவிக்கு நடுவுல சண்டை வந்துரும்ல. யோசிச்சு பாரு, உன்னால கடவுள் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் கிராமத்தை யார் பார்த்துப்பா, சிட்டியை யார் பார்த்துப்பா? நம்மளையும் தான் இல்ல. நான் இதை யோசிக்கவே இல்ல. உட்காரு. மோகனையா, ஒருவேளை என்னால கிருஷ்ணருக்கும் சரஸ்வதிக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சுன்னா நான் இப்ப என்ன பண்றது? கரெக்ட். என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? மோகன், அவளை போக விடு. நான் இங்க அவளை தடுத்து அவளதானே உட்கார்ந்து படிக்கிறேன். மோகன், என்ன மோகன் இதெல்லாம் விளையாட்டு? ராதாவை போகதான் விட. ராதாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது மோகன். மாப்பிள்ளையும் பொண்ணு சேர்ந்து வெளியில போனாதானே ஒருத்தர் புரிஞ்சுக்க சான்ஸ் கிடைக்கும். ராதா, நீ மாப்பிள்ளையோட போயிட்டு வாமா. அட என்ன நீங்க தேவையில்லாம மோகன் சார் மேல கோவப்படுறீங்க. ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. அவருக்கு ராதாவோட படிப்பு மேல அக்கறை இருக்கு, வேற எதுவும் இல்ல. இல்லையா மோகன் சார்? ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு. ராதாவுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுக்கறேன். எப்படியும் அவங்க இனிமே என்னோட பொறுப்பு தானே. நானே படிப்பு சொல்லி கொடுக்கறேன். என்ன மோகன் சார்? பாத்தியா, எல்லா பிரச்சனையும் தானாவே சால்வ் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையே நம்ம ராதாவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா 2 பேரும் நல்லா பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட வாய்ப்பு இருக்கு. நட்பு தான் காதலோட முதல் படின்னு சொல்லுவாங்க. ராதா சொல்வால, எப்போ ஒரு டோர் க்ளோஸ் ஆகுதோ அப்போ வேற விண்டோ கண்டிப்பா ஓபன் ஆகும். நீ நிம்மதியா சில் பண்ணு. நான் வேற ஏதாவது பிளான் போடுறேன். என்ன பாக்குற? இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ட்டான பொண்ணை பார்த்தது இல்லையா? நீ என்ன இப்படியே பார்த்துட்டு நான் அங்க போய் பார்க்கறேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு. சாயந்தரம் ஆரத்தியும் முடிஞ்சு போயிருக்கும். இப்போ உங்களுக்கு பிளேயர் சொல்லி போட்டு படிப்ப ஆரம்பிச்சிடலாம். வாங்க. அமரதா, நீங்க 10ஆவதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? அது
அது யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு ரிஷி? ஏன்னா முக்கியமானதா இருந்தா பேசுங்களேன். உங்களை விட முக்கியமானது இல்ல. வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். சரி. ரிஷி, நீங்க ஃபோன் பேசிட்டு வாங்க. ஒரு 2 நிமிஷம். அடுத்த 15 நிமிஷத்துல நீ என்ன பார்க்க வரலனா நான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்துருவேன். ஐயோ இல்லைங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? நானே உங்களை பார்க்க வரேன். வச்சிடுறேன். ரிஷி, நீங்க எங்கேயாவது போகணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. மோகன் சாரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமால, பாட்டி அவர்கிட்ட தேவையில்லாம எப்படி எல்லாம் பேசிட்டாங்க. பாவம் மோகன் ஐயா, அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா மத்தவங்க அவரை குற்றவாளியா பாக்குறாங்க. நானுமே குற்றம் பண்ணிட்டேன் ராதா. மோகன் சார் படிப்பு சொல்லி கொடுக்க ஆசைப்பட்டாரு. நான் அதை அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். நம்ம 2 பேரும் எப்படி வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்க போறோம். ஆனா கொஞ்ச நேரம் அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டாரு. அந்த சந்தோஷத்தை அவர்கிட்ட இருந்து பறிக்க வேணாம். அதுவும் இல்லாம ராதா, என் மனசுல இருக்கிறத சொல்றேன். என் கூட படிக்க உட்கார்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. பேசாம ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க அவர்கிட்டே போய் படிங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ரிஷி. நான் சந்தோஷமா இல்ல, வருத்தமா இருக்கேன். ஆனா அதுக்கு வேற காரணம் இருக்கு ரிஷி. நம்மளோட இந்த உறவு புதுசு. இத ஒரு பொய்யாலையோ இல்ல உண்மையை மறைச்சோ நாம ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், நான் மோகன் ஐயாவை என் கடவுளா பாக்குறேன். இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் அவருக்காக சில வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். முதல் வேலை, மோகன் ஐயா மனசுல கிருஷ்ணர் மேல பக்தியை கொண்டு வரணும். 2வது, மோகன் ஐயாவுக்கும் குஷிக்கும் இடையில இருக்க அந்த இடைவெளிய நான் சரி பண்ணணும். அடுத்து 3வது, மோகன் ஐயாவோட வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரணும். ராதா, நம்மளோட எண்ணம் சரியா இருந்ததுன்னா கிருஷ்ணரும் ராதாவும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.